Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா ஒரே நிமிஷத்துல செய்யக்கூடிய ரெண்டு விதமான கார சட்னி ரெசிபி. ரெண்டு சட்னியுமே செம்ம டேஸ்டியா இருக்கும், பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்குதுல, அதே மாதிரி சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். நீங்க 2 தோசை சாப்பிடுவீங்கன்னா இந்த சட்னி இருந்துச்சுன்னா 10 தோசை ஈஸியா சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெண்டு விதமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. புளி வந்துட்டு கொஞ்சம் உரப்பா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் இந்த சட்னிக்கு. இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன் பாருங்க. இப்படி இது பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 2 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும் இந்த புளி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்புமே கொஞ்சம் உரப்பா இருக்கணும் இந்த சட்னிக்கு. உப்பு, காரம், புளி இது மூணுமே கொஞ்சம் உரப்பா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் சட்னி. இப்ப இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணியே விட வேண்டாம், இந்த வெங்காயத்தோட இதுலயே நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க கெட்டியா. இப்ப இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் தண்ணியே விடல, வெறும் அந்த வெங்காயத்தோட தண்ணி பதத்திலேயே தான் அரைஞ்சிருக்குது. தண்ணி விடாம அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 4-5 நாளைக்கு வெளியிலே வச்சுட்டீங்கனாலும் கெட்டே போகாது. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்டா ஒரே நிமிஷத்துல நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இதுல. இப்போ இந்த நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் விடுறோம். அவ்வளவுதான். இது தாளிக்கெல்லாம் தேவையில்லை, இப்படியே நீங்க வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். தோசை, இட்லிக்கெல்லாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த கார சட்னி. அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு டைப் ஆஃப் கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். இதுக்கும் வந்துட்டு ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க, அதையும் ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா புளி போட்டா போதும், நம்ம தக்காளி சேர்த்திருக்கிறதுனால இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இந்த ஓடெல்லாம் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணிடுங்க, நான் அரைப்பட்டதுக்கு அப்புறம் வாயில வரும். இப்போ இந்த கொஞ்சோண்டு புளியும் இதுல சேர்த்திக்கலாம். இது கூட ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் 4-5 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இதுக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இதையும் தண்ணியே விடாம இதோட தண்ணி பதத்திலேயே அரைச்சு எடுத்துட்டு இப்போ இதையும் நல்லா அரைச்சாச்சு பாருங்க. நம்மளோட இந்த கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க உடனே சாப்பிடுவீங்க, ஒரு நாளைக்குள்ள காலி பண்ணிடுவீங்கன்னா இதை வந்துட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல ஒரு 4-5 நாளைக்கு நீங்க வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லெண்ணெயில தாளிச்சு இதை வந்துட்டு போட்டு நல்லா ஒரு 2 வதக்கி கொஞ்சம் சுண்டை விட்டே எடுத்து நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாம இருக்கும். இதையும் நம்ம பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப பவுலுக்கு மாத்தியாச்சு. இப்ப இந்த சட்னியை நீங்க இப்படியே வேணாலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதை தாளிச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியுது, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த சட்னி சேர்த்திக்கலாம். இது கொஞ்சம் சுண்டணும், இந்த தக்காளியோட தண்ணி பதம் வத்துற வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நீங்க 2 விதமாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பச்சையா செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும், இந்த மாதிரி தாளிச்சு வதக்கி விட்டு செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். விருப்பப்பட்டா இதுல கொஞ்சமா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நம்ம விட்ட நல்லெண்ணெய் வந்துட்டு மேல தெளிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த அளவு வதக்கினா போதும், ரொம்ப ட்ரையாலாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். அவ்வளவுதான், நம்மளோட இந்த கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னியும் நம்ம வந்துட்டு பவுலுக்கு மாத்திடலாம். 2 விதமான கார சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே செம்மையா இருக்குல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் அதோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.